நான் ஆணையிட்டான் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் சார் வணக்கம். என் பேர் நாகலிங்கம், சாரதாவோட அண்ணன். விதிச்ச பர்ஸ பாக்கெட்ல போடு. நான் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். நீ நமக்கு வேண்டிய ஆள்தான். ஐயோ, கத்த கத்தையா நோட்டு. செமமாட்டல் செமமாட்டல். ராதா அந்த குடும்பத்தோட ரொம்ப ஒட்டி போயிட்டானா? வெட்டி விடுறதுக்கு பிளான் எனக்கு தெரியும். சாரதா டேரிங்கா என்கிட்ட மோதினாலும் ஆப்டால ஒரு பொம்பளை. சேலையை அடிச்சு துவைக்கலாம், என்ன அடிச்சு துவைக்க முடியாது. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் நிலவரத்துல டெல்லிக்காரனுக்கு தண்ணி ஊத்துனியே, என்ன சொன்னான்? வெள்ளி விலை ஏறுமா? தேங்க்யூ. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா பார்ட்டி கொடுத்து சர்க்காரே என் பாக்கெட்ல போட்டுருவேன். கம்ப்ளீட் சில்வரை கவர் பண்றேன். கண்ணு, தான் மாமனார் தான் அண்ணனையும் அம்மாவையும் கொஞ்சம் எதிரியன்னு புரிஞ்சுட்டான்னா அந்த பிள்ளையோட குடும்பம் புயலாயிடுமேம்மா. அந்த புயல் உருவாகிறதுக்குள்ள எதிரி உயிரோட இருந்தா தானே. சாரதா? ஆமா சார். ஸ்டாக் மார்க்கெட்ல வெள்ளி தங்கம் விளையிறது தெரிஞ்சுக்கிட்டு அவனை வாங்கி பதுக்கி வைக்கிறானா? ஆமா, பட்ஜெட் வர்றதுக்குள்ள அவனுக்கு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எப்படியோ கிடைச்சிருது. அந்த சீக்ரெட் அவனுக்கு எப்படி கிடைக்குதுங்கறத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். பட்ஜெட்ட மந்திரிகளா போடுறாங்க, கோடி கோடியா பணத்தை கொடுத்து இப்படி போடுங்கன்னு சில கோடீஸ்வரங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். அவனோட அட்டகாசம் பணத்துலதான். இந்த இடத்துல அவன் முழங்கால உடைச்சிட்டோன்னா அவனை முழுசா தண்ணியில போட்டு அமைக்க. என்னாச்சு உனக்கு? டபுள் கேம் ஆடுற. வெள்ளி ஸ்டாக்க கம்ப்ளீட்டா ரெச்சட் சாரதா வாங்கிட்டான்னா இந்த இன்ஃபர்மேஷன் யாரடி அவளுக்கு கொடுத்தது? சத்தியமா நான் சொல்லல. நீல விடுற. ஸ்டாப் இட். உன் செல்வாக்குனால கம்ப்ளீட் கவர்மெண்ட் பெரிய மனுஷங்க அத்தனை பேருக்கிட்டையும் எனக்கு கனெக்ஷன் உண்டு. உனக்கு தெரியும். நீ பார்ட்டி தான் கொடுத்த, நான் பாடியே கொடுத்தவ. ஞாபகம் இருக்கு. லைட்டா ஒரு கால் போட்டு இந்த லைஃப் எனக்கு பிடிக்கல, உங்களையே வச்சுக்கிறேன்னு என்னை எச்சல் பண்ண கௌரவ பிச்சைக்கார எவனுக்காக நான் போன் பண்ணினா சார்ட்டர்ட் பிளேன் புக் பண்ணி என்னை தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் விக்கிற சரக்கு இல்லாம வெறும் போட்டு தான் போடணும். ரெடியா? Hold on, baby. My sweetie. இத்தனை நாள் யார் யாரையோ மாத்தினேன். உன்னை மாத்தினா பல பேருக்கு ஒன்னு டின்னர் ஆக்கினாலும் என் இன்னர் ஹார்ட்ல யார் இருக்கா? நான் தான். Come on, cheers. வாசல் திறந்துதான் இருக்கு, நீங்க நுழையலாம். வாங்க. யாரும் இல்ல, அதுக்காக நான் பயப்படல. ஏன்னா 3வது கொலைய உன்னால பண்ண முடியாது, அத நான் தான் பண்ண முடியும். நான் சின்சியரா வர்றேன், நீ சீரியஸா போறேன். உன்கிட்ட பர்சனல் மேட்டர் பேசணும். ஸ்டாக் மார்க்கெட் வெள்ளியெல்லாம் நான் வாங்கிட்டேன், நீ ஷாக் ஆயிட்ட. அதான் என் புருஷனை நீ சாகடிச்ச, உன் பிசினஸ நான் சாகடிக்கிறேன். தப்பென்ன? எனக்கு நீ தண்ணி காட்டுறியா? ஐ மீன், அன்னைக்கு நீ ஒரு கிளாஸ் தண்ணி கேட்ட, இன்னைக்கு 2 கிளாஸா நானே தரேன். எனக்கு எதைய 2ஆ கொடுத்தா பிடிக்கும். அதே நேரம் உன் பிளானுக்கு பதிலா இந்த வீட்டை 2ஆக்கவும் தெரியும். கட்டடம் கட்டுறதுல நான் எக்ஸ்பர்ட். வீட்டை 2ஆக்குற பிளானுக்கு நீ எங்கிட்ட தான் வந்தாகணும். மறுபடியும் நம்ம சந்திச்சா கிளாஸ்ல தண்ணி கொடுக்க மாட்டேன், குடம் குடமா ஊத்துவேன், குடிக்க வைப்பேன். சம்மந்தி பணத்துக்கு குடம் தண்ணி ஊத்த வேண்டியது இந்த சம்மந்தியோட கடமை இல்லையா? தண்ணி யார் ஊத்துறான்னு பார்க்கலாம். தேங்க்யூ. சார், என் பேர் நாகலிங்கம், சாரதாவோட அண்ணன். கழுத்துல இருக்க துண்டடியா தெரியுமா? இது எதுக்கு சார்? இந்த குடும்பத்தை துண்டு போடுற அதுக்கு. ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வேட்டியை விரிச்சிரு பணத்தை பொல பொலன்னு அவர் கொட்டிருப்பாரு. நான் ஒரு மடையன் பேண்ட போட்டுட்டு வந்துட்டேன். ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம்.
அம்மாடி, வாங்க மாமா. இப்பதாம்மா என்னமோ என் மனசு ஜில்லுன்னு இருக்கு. ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? அட நீ ஒண்ணு, கர்ப்பமா இருக்கிறியா? பிறக்க போற குழந்தைக்கு சொட்டர் பின்றியா? ஆமா, பிறக்க போகுது. ஏம்மா அழுத்துக்கிற? பின்ன காலையில டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தா அம்மா கூட டிஸ்கஷன். ஆபீஸ் போனார்னா தூங்குனதுக்கு அப்புறம் தான் வருவாரு. அப்படியே நான் முழிச்சிருந்தா நான் டயர்டா இருக்கேன் அறுக்காதேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீ எங்க இருந்து பின்றது? சொட்டர் தான் பின்னணும். மடி, நீ உலகம் தெரியாத சின்ன சிறு குழந்தை. சாரதா என்னுடைய தங்கச்சி தான். இருந்தாலும் அதனுடைய நடத்தையெல்லாம் பாக்குறப்ப கொமட்டிக்கிட்டு வருது. என்ன கொமட்டல்? ஊர் உலகத்துல அண்ணியும் மச்சனனும் எப்படிமா நடப்பாங்க? கௌரவமா நடப்பாங்க. ஆனா இங்க எப்படி நடக்குது? அவன் மாடு மாதிரியா வளர்ந்திருக்கிறான். உள்ளங்கையில எண்ணெய ஊத்திக்க வேண்டியது, உச்சந்தலையில போட்டு நல்லா அரைக்கி தேய்க்க வேண்டியது வயசு பையனை. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் சீக்காய போட்டு நல்லா தேய்ச்சி வெந்நீரை கொட்டி துண்டுல துவட்ட வேண்டியது அந்த வயசு பையனை. அதுக்கப்புறம் கட்டி முத்தம் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் பாக்குறப்போ கொமட்டிக்கிட்டு வராம வேற என்ன வரும்? அது இருக்கட்டும்மா, ஆபீஸ் ரூம்ல அவங்க கட்டட பிளான போடுறாங்க, கட்டி பிடிக்கிறது எப்படின்னு பிளான் போடுறாங்க. எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் உன் நன்மைக்கு தான் சொன்னேன். நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேனே. உனக்கு சந்தேகமா இருந்தா நாளைக்கு சனிக்கிழமை தம்பி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பான், அப்ப பாரு. என்ன என்ன? ஏன் நான் தேய்ச்சி விடுறேனே. நீ சிலைக்கு தேய்ச்சி விடுற மாதிரி தேய்ச்சி விடுவ. அம்மா வருவாங்க, காய்ச்சின எண்ணெய அவங்க பரபரன்னு தேய்க்கும் போது லுங்கிய சரியா கட்டிட்டு உட்காரடா. ஒழுங்கா காட்டுடா. அம்மா, மகாபலிபுரம் வேற போனோம், சீக்கிரம் வாங்க. வரேன்பா. நீ எங்க ட்ரிம்மா? நானும் உங்க கூட மகாபலிபுரம் வரேனே. இது அபிஷியல் பிசினஸ். பொழுதுபோக்கு அப்புறம் அடுத்த வாரம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா போய் 2 நாள். ஓகே கண்ணா, புறப்படலாமா? வர ராதா. இவங்க மகாபலிபுரத்துக்கு சைட் பார்க்கவா போறாங்க, சைட் அடிக்க போறாங்க. அங்க கடல் இருக்குது, நீச்சல் குளம் இருக்குது, எப்படி எப்படி விளையாட போறாங்களோ. போற வழியில புலிக்கொகை இருக்குது, இருட்டா இருக்கும். அங்க டபாஞ்சால் வாங்கோ. உதட்டுக்கு லிப்ஸ்டிக் பூசிக்கிற மாதிரி அம்மாங்கிற பேர்ல நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ராதா, நான் சீக்கிரமா வந்துட்டேன், அதுக்குள்ள படுத்துட்டேன். ராதா, இன்னைக்கு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு வெயில் அலைஞ்சது, தலைய வலிக்குது. இந்த ஆயின்மெண்ட் கொஞ்சம் தேய்ச்சி விட. எனக்கு தேய்ச்சி விட தெரியாது. யூ ஆர் கரெக்ட். இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் ஃபேமிலி டாக்டர் மாதிரி. எனக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் கியூர் பண்ண அவங்களுக்கு தான் தெரியும். அம்மா, அம்மா, வாப்பா. ஒரே தலைவலி, தேய்ச்சி விடுங்களேன். சொன்னா கேக்குறியா? எண்ணெயை தேய்ச்சி குளிச்சிட்டு கடலை கண்டோன்னு ஸ்விம்மிங் வேற. இங்க பாரு, இனிமே லைஃப்ல நான் இல்லாம வாழ பழகிக்கணும். இது என்ன புது அட்வைஸ்? எவ்வளவு காலம் தான் அம்மாவே சுத்திட்டு இருப்ப? நான் இருக்கிற வரைக்கும் உங்களையே தான் சுத்திட்டு இருப்பேன்.
அம்மா தேய்ச்சி விட்டாதான் தலைவலி உடனே போகுது. ஓய், நீ என்ன தலகாணியால முகத்தை முடிக்கிட்ட? எனக்கும் தலைவலிதான். நான் தேய்ச்சி விடவா? ஓவர் ஒர்க். உங்களுக்கே சமம். படுங்க. ஏய், ஏதாவது சீரியஸ் ஆயிட போகுது. சீரியஸான டாக்டர் கூப்பிட்டுக்கலாம். நீங்க ரெஸ்டுங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து மறுபடியும் ஓவர் நைட் வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குது. நீ தான் பெஸ்ட் ஃபீல் பண்ற. ஃபீலிங் இருக்காதா? ஹஸ்பண்ட் ஆச்சே. ஓகே, குட் நைட். நீ என்னவோ மாறி இருக்க. ஏமாறி இருக்கேன், அவ்வளவுதான். குட் நைட் மம்மி. இதை என் கழுத்துல கட்டிட்டு உயிரை அண்ணி மேல வச்சிருந்தா? ஓ, டோன்ட் பீ ஸ்டூபிட். சட்ட பிரகாரம் நான் மனைவி. சந்தோஷத்துக்கு அவ சக்கரத்தியா? நான் பல்ல உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. கண்ணா, என்னப்பாங்க? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, ஜஸ்ட் ஒரு சின்ன. சரி சரி, மணி 8 ஆயிடுச்சு. இந்த கேஷ் பேங்க்ல கட்டிட்டு ஸ்பீடு. நான் அட்வொகேட்ட பாத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். மறக்காம சாப்பிட வந்துரு. சரிம்மா. ஏய், எந்த பேக்ரவுண்ட் வச்சு இப்படி நீ பேச ஆரம்பிச்ச? எந்த பிளாக் ஆடும் மனசை இப்படி பாய்சன் பண்ணா? கல்லுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியாம நாய் தான் காலை தூக்கும். நான் தூக்க மாட்டேன். உன்னை கல்ச்சர்னு நினைச்சேன். இப்படி காட்டு மிராண்டி புத்தி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை என் வைஃபா ஏத்திருக்கவே மாட்டேன். இவ்வளவு கேவலத்தன்மை இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நானும் உங்களை புருஷனா ஏத்திருக்க மாட்டேன். டிசைடடா பேசுறியா? முடிஞ்சா டைவர்ஸ்க்கே போயிடுவேன். ஓ, உன்னை லவ் பண்ண பாவத்துக்காக இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ மாறல, மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் இறக்கிறதுக்கு முன்னாடியே உயிரை என் பேர்ல எழுதி வச்சிட்டீங்களோ என்னவோ. ஆனா உண்மையிலேயே நான் இப்ப மரண போராட்டத்துக்கு வந்துட்டேன். அதனால நீங்க எப்படி பொறுப்பை என் பேர்ல ஒப்படைச்சீங்களோ அதே மாதிரி இந்த குடும்ப பொறுப்பை நான் மருமக பேர்ல ஒப்படைக்க போறேன். ராதா, எங்க புறப்பட்ட? ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த வீட்டை விட்டு போலானதா? ஏன் போகணும்? இங்கேயே இருக்கணும்? இது என்னம்மா கேள்வி? இந்த வீட்டு உரிமை அதிகாரம் எல்லாம் உனக்கு தானே. இந்த வீட்டு உரிமை எனக்கு தேவையில்லை. பொண்டாட்டிங்கிற உரிமை இருக்கு பாருங்க, தயவு செஞ்சு அதை மட்டும் எனக்கு விட்டு கொடுங்க. ஏன் அந்த உரிமை உனக்கு கிடையாதுன்னு கண்ண சொன்னானா? கேள்வி கேக்குறீங்களா? கேள்வி பண்றீங்களா? சத்தியமா நீ சொல்ற எனக்கு புரியலம்மா. நீங்க சரியான வியாபாரி. கேஷ் உங்க அக்கௌண்ட்ல போட்டுட்டு செக் புக் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நானா கையெழுத்து போட முடியும்? நீங்க தானே போட்டுட்டு வரீங்க. உதாரணம் சொல்லாம உடைச்சி சொல்லுமா? சொல்றேன். உங்க புருஷனுக்கு தான் நீங்க கொள்ளி வச்சீங்களே தவிர உங்க மனசுல இருக்கிற வெறிக்கும் ஆசைக்கு நீங்க கொள்ளி வைக்கல. வேற புருஷனை கட்டிக்கிட்டா வெக்க கேடுன்னு வீட்லயே மச்சின ஆளாக்கி சீக்கிரட் புருஷனா சொந்த கொண்டாடுறீங்க. ஊருக்காக என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டு நீங்க அம்மாங்கிற வேஷத்துல அவர்கிட்ட சொந்த கொண்டாடுறீங்க. எங்க உண்மை, நான் பொம்மை. அது எனக்கு தேவையா? கடவுளே, சோறு போட்ட குடும்பத்தை கூறு போடுறதுக்கு உன் முகர கத்துக்கு இப்படி உள்ள வராத, தயவு செஞ்சு கிட்ட வராத. இந்த ஆள் எனக்கு ரெண்டுல உனக்கு தீர்த்து வரவேன். பொண்ணு மனசை புகைய வைக்கிறதுக்கு இந்த புறம்போக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க. உங்களை தர்பார்ல உட்கார வச்ச இந்த பேய் பழையபடி எச்சி பொறுக்குது பாத்தியா? அண்ணி பரவாயில்ல, விடுங்க. நீ விட மாட்டேன். இந்த ஆள் வெளியில போகணும். நானும் என் மகளும் நீ போட்ட உப்புக்காக உன் வீட்டுல நாயா உழைக்கணும். அண்ணே, என்ன சௌரியம் இல்லைன்னு இந்த தப்பெல்லாம் பண்ணீங்க? பரவாயில்ல, மன்னிச்சிடுங்க. நீ மன்னிக்கிறதா? இந்த ஆளையா? இந்த பாரியா, அந்த கூறுகட்ட பைய கொடுத்த நோட்டெல்லாம் நெருப்ப வச்சு கொளுத்திட்டு வீட்டுக்குள்ளவா, இல்ல ரோட்டுக்கே போயிடு. இது எதுக்கு? வாய்க்கு. நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே. முட்டாள், நான் கூட தான் உங்க அப்பா பத்தி தப்பா பேசிட்டேன். கண்ணன், என்ன இப்ப நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட ஒளிக்காம சொல்ல போறேன். உண்மையா? என்ன உண்மை? ஹலோ, கண்ணா பேசுறேன். மாப்பிள்ளையா? மக பக்கத்துல இருக்காளா? இருக்கா, கூப்பிடுறேன். உங்க அப்பா
ஹலோ டாடி. பேபி, பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்ச உடனே ஒரு 2வது அப்பறம் நீ மறந்துட்டாப்ல இருக்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு உன் பர்சனல் கதையை சொல்லி உன் லைஃப் ஸ்பாயில் பண்ண வேண்டாங்கறியா? ஓகே பேபி, இப்ப நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். அதுக்கு உன் பில்லி மாமியார் தான் காரணம். அவ என்ன பிசினஸ்ல ஓவர்டேக் பண்ணிட்டான். 20 லட்சம் ரூபாய் பணம் இல்லாம என் ப்ராப்ளம் சால்வ் ஆக. அப்படி கொண்டு வரல, புருஷனுக்கு டேக்கா கொடுத்த உங்க அம்மா ஹிஸ்டரியையும் பேபி உன் கச்சடா கதையையும் நானே உன் புருஷன் கிட்ட பப்ளிக் பண்ணிடுவேன். நீ பணத்தோட வரல, என் கூட இருக்கிற உன் தம்பியையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். டாடி டாடி டாடி. ஏய், என்ன ப்ராப்ளம்? ஏன் அழற? எதா இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன். சொல்லு. நான் சொல்ல போற உண்மையை கேட்டு நீங்க என்ன தூக்கி எறிஞ்சிட மாட்டீங்களே, துரத்திட மாட்டீங்களே? வெளியே போன்னு உன்னை தள்ளனே, மறுபடியும் நான் உன்னை சேர்த்துக்கல, உன் காயத்துக்கு கட்டு போடல. இந்த காயத்துக்கு உங்களால கட்டு போட முடியாது கண்ணன். நீங்க என்ன மறந்துடுவீங்க. சத்தியமா எங்க அம்மா அணைய பிரிய மாட்டேன். கண்ணன், சந்திரகாந்த் என் சொந்த அப்பா இல்ல. சிங்கப்பூர்ல ஹார்ட் பேஷண்டா இருந்தாரு எங்க அப்பா. பெரிய லட்சாதிபதி. அம்மாதான் பிசினஸ் எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ரோக் சந்திரகாந்த் அம்மாவுக்கு செக்ரட்டரியா வந்தா. இப்படியோ அம்மா மனசை மாத்தி அவங்கள மயக்கி நகையோடையும் பணத்தோடையும் அம்மாவை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டான். அந்த அதிர்ச்சியில எங்க அப்பா செத்து போயிட்டார். நானும் என் தம்பியும் கான்வென்ட்ல படிச்சுட்டு இருந்தோம். அம்மா அந்த அயோக்கியனை என் காட் ஃபாதர்னு சொன்னாங்க. நான் நம்பினேன். ஆனா ஒரு நாள் அம்மாவும் அவங்க கூட கார்ல போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. அது என்ன மர்மமோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வா பேபி இந்தியாவுக்கு போகலான்னு என்னையும் தம்பியையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டான். என் இரவலப்பா டேடிங்கிற பாவி இப்ப 20 லட்சம் ரூபாய் வேணுமா? உங்களை கேட்டு வாங்கியோ திருடியோ பங்களாவுக்கு கொண்டு வரணுமா? இல்லைன்னா என் தம்பியை க்ளோஸ் பண்ணிடுவானா? பிளாக்மெயில பண்றான். என்னமோ அவன் லைஃப்ல உங்க அம்மா கூட எதிரியா அவனை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த தண்டனையா? கவலைப்படாதமா, அந்த 20 லட்சத்தை நான் தரேன். உன் தம்பியையும் நான் காப்பாத்துறேன். என்னம்மா நீங்க நீங்க ஏன் தரணும்? ஆத்திரப்படாதரா கண்ணா, அதுல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த சேலஞ்ச் ராதாவுக்கு இல்ல, எனக்கு. உங்களை எதுக்குமா அவன் சேலஞ்ச் பண்ணும்? எதுக்கு? எதுக்கோ என்னவோ, நீ வாயை மூடுடா. எக்ஸ்கியூஸ் மீ, ரகசியம் நீங்களே, அது என்ன ரகசியம்? இல்ல கேட்காத, சொல்ல முடியாது. நீங்க சொல்லணும், இல்ல நான் உங்க கேரக்டரையே நம்ப மாட்டேன். கேரக்டர் நம்ப மாட்டியாடா ராஸ்கல்? நான் காத்துருவாமா? உங்க அம்மாவையும் அண்ணனையும் கொல்ல படுபாவி அவன் தாண்டா, அந்த சந்திரகாந்தா. அம்மா, தெரியாதனமா அவன் மகளை காதலிச்சியே. உள்ள ஆசையை தடுக்க கூடாதுன்னா ராதா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற தவிர அவன் எனக்கு சம்மதி இல்லடா, எதிரிடா. உனக்காக என் வயசுல நெருப்ப கொட்டோடுக்கு நான் வெறுப்ப காட்டலடா. இத்தனை வருஷமா இந்த ரகசியத்தை என்கிட்ட ஏமா சொல்ல? ஏன் சொல்ல? உங்க அண்ணன் ஆசைப்படி உன்னை பெரியவனா உருவாக்கி நீயா உன் சொந்த காலில் நிக்கிற தைரியம் வந்த உடனே நானா அவனை வளர்த்திட்டுக்கலான்னு முடிவு கட்டியிருந்தேன்டா. புள்ளைய கரை சேர்த்த உடனே புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டு இந்த அம்மா புருஷனோட போய் சேர்ந்துடலான்னு இருந்தேன்டா. உங்ககிட்ட ரகசியத்தை சொல்லி உன் ஆட்டத்துல நீ அவனை கொலை பண்ணிட்டா. அனாதையா நிர்கதியா நிம்மதி இல்லாம தனியா தவிக்கிறவ யாருடா? யாரு? கண்ணா, அண்ணனையும் சாகடிச்சிட்டு ராஸ்கல் உன் பொட்டையை அழிச்சானே, அவனை நான் பழி வாங்காம வர மாட்டேன். கண்ணா. கேட்ட பணம் வந்துரும். போட்ட பிளான் படி நாம 2 பேரும் இந்த உலகத்தையே சுத்த போறோம். இந்த உலகம் இல்ல சந்திரகாந்த், உன்னை மேல் லோகத்துக்கு அனுப்ப போறேன். என்ன மருமகனுக்கு வீடு அதிகமா இருக்கா அப்படி இருக்கு? போலி மாமனாரோட லீலையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என் அண்ணனையும் அம்மாவையும் கொன்ன உன்னை பழி வாங்க வந்திருக்கேன்டா, பிளடி ஃபூல். என்ன சொன்ன?
சாரதா ஹியர். என்ன சுட்டுத்தள்ள வந்த உன் பிள்ளையோட உயிர் இப்ப என் கையில. தாவி, அவனை ஒண்ணும் செஞ்சில்லையே. சண்டையில சிம்பிள் காயம்தான், சீரியஸ் இல்ல. என்ன இருந்தாலும் மாப்பிள்ள இல்லையா? ஓகே, இப்ப டீலுக்கு வருவோம். 40 லட்சம் ரூபாய் பணத்தோட சாயங்காலம் சரியா 5 மணிக்கு கொள்ளடம் தீவுக்கு வரணும். 5 மணிக்கு என்னடா, 4 மணிக்கே 40 லட்சத்தோட வரண்டா நாயே. சிங்கிளா வரணும். இல்ல உன் பிள்ளைக்கு, எக்ஸ்கியூஸ் மீ, என் மாப்பிள்ளைக்கு நானே பல்லக்கு கட்டி பரலோகம் தூக்கிடுவேன். போன வைடா பேடி ராஸ்கல். பணம் பறந்து வரும். சாரதா, இப்பதானே என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்திருக்க. இது மரியாதை இல்ல, நாய்க்கு எலும்பு போட வந்திருக்கேன். இப்ப கூட ஒரு ஹெட் வெயிட் போகல. என் வெயிட் என்னன்னு எனக்கு தெரியும். லட்சாதிபதி, லட்சியவாதி. பிரமாதமா பேசுறேன். செயலும் பிரமாதமா தான் இருக்கும். எங்க ராதாவோட தம்பி? முதல்ல நீ கொண்டு வந்த 40 லட்சம் என் கைக்கு வரட்டும், அப்புறம் குழந்தையை காட்டு. பெட்டியில சாட்டையா? பலே, என்னை சுத்தி எத்தனை பேர் நிக்கிறாங்க பாத்தியா? பாத்துட்டேன். அதுக்காக பயப்பட சொல்றியா? நீ ரொம்ப துணிச்சலா பேசுற. சும்மா சொல்லக்கூடாது. மெட்ராஸ் பீச்ல கண்ணகி சிலைக்கு பதிலா ஓ சிலைய லைட் ஹவுஸ் உயரத்துக்கு வைக்கலாம். இப்ப நான் உன்னை இதே இடத்துல தோண்டி சமாதியாக்குறேன். ரெஸ்பெக்டா பேசு. அடி முட்டாள், எந்த 40 லட்சத்தை நீ என்கிட்ட கேட்டியோ அத்தனையும் ஒன்ன சுத்தி நிக்கிற கையாட்களுக்கு நான் கொடுத்துட்டேன்டா. உனக்கு கை தூக்கணவெல்லாம் இப்ப எனக்கு கை தூக்கும். பாக்குறியா? எங்க என்ன சுட சொல்லி பாக்கலாம். சுட்டு தள்ளுங்க. தலைவன் கிட்ட பக்தி விசுவாசம் இதெல்லாம் போன தலைமுறையோட போச்சுடா. இப்போ நோட்டை காட்டினா நாட்டுல பெரிய மனுஷனுங்களே கட்சி மாறும்போது வறுமையில வாடுற ஓ ஆளுங்க வசதிக்காக என் பக்கம் வரமாட்டாங்களா? அயோக்கியம் உனக்கு கொடுக்கறத விட அவங்களுக்கு நான் ஆதரவு காட்டினா அது லஞ்சம் இல்ல, தர்மம். இப்ப என்ன சொல்ற? உனக்கு மெயினா இருந்து ரிவால்வரை லோட் பண்ணால ஆஷா, அவளும் இப்ப ஏன் பக்கம்டா. அது மட்டும் இல்ல, என் கண்ணனை உன் ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டேன்டா. நியாயத்துக்கு பயப்படாம எந்த நெஞ்சங்களை சுத்தியோ அத்தனைக்கும் இது சௌகரியம். டம்ளர்ல தண்ணி கேட்டல, இப்ப குடம் குடமா குடி. ஓ ஓ, என் புருஷனையும் மாமியாரையும் ஒன்னா கொன்னியே, இப்ப நீ எங்களுக்கு சம்மந்தி.
அந்த கரத்துக்கு மூக்கு போடு. இன்னும் பின்னால என் புருஷனை கொண்டவன பழி. சம்பந்தி உனக்கு குடம் தண்ணி இல்ல, கடல் தண்ணியில என் கர்மத்தை முடிச்சுக்கிறேன். இந்த நெஞ்சில நீ இறக்கம் பார்க்க முடியாது. போடா. ஓ ஓ அம்மா, அம்மா, ராதாவோட தம்பி.